தீபாவளினாலே புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ், லைட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பல ஜென்ரேஷனாக இந்தியாவில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்குது. ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் பின்னாடி இருக்கிற இருட்டை நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் தீபாவளி அன்னைக்கு ஏற்பட்ட காற்று மாசு குறித்தான அறிக்கையை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையில் உள்ள தரவுகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கு, இந்த அறிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே சென்னையில தீபாவளி அன்னைக்கு எந்த அளவுக்கு காற்று மாசு ஏற்பட்டிருக்கு, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மண்டலமாக காட்சியளிக்கும் தலைநகர் சென்னை என்ற அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. தீபாவளி பண்டிகையொட்டி மக்கள் பட்டாசுகளை கொளுத்தும் நிலையில் காற்றின் தரக்குறையீடு மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வருஷம் தீபாவளி முடிச்ச உடனே நியூஸ்ல பாக்குறோம், டெல்லியில பொல்யூஷன் அதிகமா இருக்கு, சென்னையில பொல்யூஷன் அதிகமா இருக்கு, இன்னும் பல ஊர்களில் பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். எஸ், ஏர் குவாலிட்டி, ஹெல்த், ஈவன் கிளைமேட் கூட இதனால பாதிப்புக்குள்ளாகுது. பொதுவா இந்த காற்றின் தரத்தை AQI, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அளவிடுவாங்க. அப்ப ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50 கீழே இருந்துச்சுன்னா அது நல்ல காற்று, 50லேருந்து 100 இருந்ததுன்னா அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 100 தாண்டிட்டாலே அது சுவாசிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாத காற்று. அப்ப 200 AQI மேல இருந்துச்சுன்னா அது மோசமான காற்று, 300க்கு மேல போச்சுன்னா அது மிகவும் மோசமானது, 400 AQI தாண்டிடுச்சுன்னா அது அபாயகரமான அளவு அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையில நம்ம இந்த வாட்டி பார்த்தோம்னா 470, 480 வரைக்குமே சில இடங்கள்ல பதிவாயிருக்கு. இன்னும் டெல்லியில பார்த்தோம்னா 900 போயிடுச்சு. நம்ம சில ஊர்கள திருச்சியில ஒரு 120, மதுரையில பார்த்தோம்னா 170, 180 வரைக்குமே பதிவாயிருக்கு. எப்போ 300 மேல அது கிராஸ் ஆகுதோ அப்போ ஹசடஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரொம்ப ஹசடஸான காத்த இந்த தீபாவளி டூரேஷன்ல பிரீத் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படி சென்னையில அதிகபட்சமாக 332 AQI அளவுக்கான ஏர் பொல்யூஷன் வலசரவாக்கத்துல பதிவாகி இருக்கு. இதுதான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சமாக பெசநகர் பகுதியில 190 AQI வரைக்கும் பதிவாகி இருக்கு. அதாவது மொத்த சென்னையிலேயே ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படின்னா 190, அதிகபட்ச வேல்யூ அப்படின்றது 332. அப்ப இந்த 190லிருந்து 332 வரைக்கும் தான் ஏர் பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்றது இந்த தரவுகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்திருக்கும் அந்த கால அவகாசம் அப்படின்றது 24 மணி நேரத்துக்கான சராசரி. ஒரு மணி நேரத்துக்கும் இவங்க கணக்கீடு பண்ணால் கூட 24 மணி நேரமும் அதை ஆவரேஜ் எடுத்து அதை 24ஆல வகுத்து அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்ப வெறும் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வைத்து மட்டும் எவ்வளவு தூரம் இந்த பட்டாசு நம்ம உடலை பாதிக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. ஏன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது நுண்துகளை அடிப்படையாக வைத்து தான் அதை கால்குலேட் பண்றாங்க. ஒரு பகுதியில எவ்வளவு நுண்துகள் இருக்கு, பர்டிகுலேட் மேட்டர் PM2.5 எவ்வளவு இருக்கு, PM10 எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சுதான் பிரதானமாக இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தீர்மானிக்கப்படுது. PM2.5, PM10 எல்லாம் 2 to 6 டைம்ஸ் அதிகமா சில இடங்கள்ல பதிவாயிருக்கு. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நுண்துகளோட அளவு அதிகமாக இருக்கு. அப்ப அந்த நுண்துகள் பெருக்கத்தினால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட்டாசு நம்ம பார்த்தோம்னா அதோட ப்ரொடக்ஷன்ல இருந்து அதோட கடைசி டிஸ்போசல் ஸ்டேஜ் வரைக்கும் ஏராளமான கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா அந்த பிளாக் பவுடர், அதுல கூட 75% பொட்டாசியம் நைட்ரேட், 15% கார்பன், அப்புறம் ஒரு 10% சல்ஃபேட், 5% கலரிங்க்கு தேவைப்படுற கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெடி வெடிக்கும் போது நிச்சயமாக நுண்துகள் வெளியேறும் தான். ஆனால் வெடியிலிருந்து நுண்துகள் மட்டும் வெளியேறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நுண்துகளுடன் சேர்ந்து கன உலோகங்கள், குறிப்பாக அர்சனிக், லித்தியம், காட்மியம், லெட், ஆன்டிமோனி, பாதரசம் போன்ற கன உலோகங்களும் உடலுக்கு அதிக தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸான பேரியம், பொட்டாசியம், கந்தகம், நைட்ரேட், நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன், பெர்குளோரைடு, அலுமினியம் போன்ற உடலுக்கு தீங்கான இந்த கெமிக்கல்ஸும் அதுலேருந்து வெளியேறுது. அப்போ இவ்வளவு கெமிக்கல்ஸ், இவ்வளவு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் அதுலேருந்து வெளியேறும் போது பர்டிகுலர் மேட்டர், நுண்துகள் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒரு AQI ஃபிக்ஸ் பண்ணும் போது அது நிச்சயமாக ஒரு துல்லியமான ஒரு பாதிப்பு, எந்த அளவுக்கான
பாதிப்பை இது வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றத நம்மளால வந்து இந்த ஏக்யூஐ மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆனா, நமக்கு இப்ப இருக்கிற இந்த மானிட்டரிங் சிஸ்டத்துல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை வைத்து தான் நாம வந்து காற்றின் தரத்தை வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்றதுனால, வெறும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வைத்து பட்டாசு புகையை வந்து நம்ம அளவிட முயற்சி செய்றோம். 2 நாள் பட்டாசு வெடிச்சு ஒரு ஹேப்பியா இருக்கிறதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். லான்செட் பிளானட்டரி ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் ஷார்ட் டைம் எக்ஸ்போஷர் கூட நம்மளுக்கு நீடித்த ஹெல்த் ஒரு இஷ்யூஸ குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம குறிப்பா பார்த்தோம்னா, சில்ட்ரன் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்ப நம்ம சில்ட்ரனுக்கு பார்த்தோம்னா, அவங்களுக்கு குட்டி லங்ஸ். அவங்களோட பிரீத்திங் வந்து அதிகமான பொல்யூட்டன்ஸ அவங்க அதிகமா உள்வாங்கிர்றாங்க. ஸோ குழந்தைகள் அதிகமா இதனால பாதிக்கப்படுவாங்க. இத தாண்டி ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் வேற நோய்கள் இருக்கவங்க, வயதானவர்கள் எல்லாம் இந்த ஷார்ட் டெர்ம் எக்ஸ்போஷரா இருந்தாலும் அதோட பாதிப்பு வந்து அவங்கள இம்மீடியட்டா தாக்குற மாதிரி இருக்கும். இந்த அறிக்கையில் உள்ள தவறுகளை பத்தி சொல்லணும்னா, முதலாவதாக ஒரு மணி நேரத்துக்கும் ஏர் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு தரவை குடுக்காமல், 24 மணி நேரத்துக்கு எப்படி இருந்ததுன்ற ஒரு ஆவரேஜ் தான் குடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 20ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து 21ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ஏர் பொல்யூஷன் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்றது குடுத்திருக்கணும். ஆனா அதற்கு பதிலாக இந்த 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் உள்ள 24 மணி நேரத்துடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஆவரேஜ் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னையில வெடி அதிகமாக வெடிப்பது தீபாவளி அன்று காலையிலும், அன்னைக்கு இரவும் தான் அதிகமா வெடிக்கப்பட்டிருக்கு. மத்தியான நேரங்கள்ல பெருசா வெடிக்கப்படல. அதே நேரத்தில மத்தியான நேரத்தில வெயில் இருக்கும்போது, இந்த புகை வந்து ஈஸியா டிஸ்போஸ் ஆயிருக்கும். அப்ப உங்களுக்கு டே டைம்ல ஒரு 10 மணியிலிருந்து அ மதியம் ஒரு 2, 3, 4 மணி வரைக்கும் கூட வெயிலுடைய தாக்கம் அது டிஸ்போஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்போது, ஏர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. ஒரு ஏக்யூஐ அப்படின்றது ஒரு 150, 200க்குள்ள தான் இருந்திருக்கும். இன்னும் இந்த தனியார் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த ஆப் எல்லாம் பார்க்கும்போது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 800, 900லாம் தாண்டி பதிவாயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி அதிகமாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இரவு நேரங்கள்ல வரும்போது, மொத்த ஆவரேஜ் எடுத்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 ஏக்யூஐ தான் நமக்கு அதிகபட்சமாக பதிவாயிருக்கு. வலசரவாக்கத்தில 332 ஏக்யூஐ வந்து பதிவாகியிருக்கு. ஆனால் உண்மையில் வலசரவாக்கத்தில் அன்று தீபாவளி அன்று இரவு ஏர் குவாலிட்டி வந்து நிச்சயமாக 1000 ஏக்யூஐ வந்து தாண்டி பதிவாகியிருக்கும். அப்ப இப்படி ஒரு 24 ஹவர்ஸ் ஆவரேஜ வந்து குடுக்கும்போது, நிச்சயமாக அந்த புகையுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத குறைத்து தான் இது மதிப்பிட உதவுமே தவிர்த்து, ஆக்சுவலா என்ன இம்பாக்ட் நமக்கு இருக்கு அப்படின்றத இதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பெசன்ட் நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 190 ஏக்யூஐ பதிவாகியிருக்கு. 24 ஹவர்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 24 மணி நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும் 190 ஏக்யூஐ இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அதே நேரத்துல இன்னொரு சினாரியோல பகல்லலாம் வந்து 60, 70 தான் இருந்துச்சு. இரவு நேரங்கள்ல 400 ஏக்யூஐ, 500 ஏக்யூஐ இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ, செகண்ட் சினாரியோ நிச்சயமாக ஒரே பாதிப்பை ஏற்படுத்தாது. இரவு நேரத்துல மக்கள் வெளியில வரும்போது, அவங்க ஒரு சில மணி நேரம் அந்த நச்சு புகைய வந்து இந்த இவ்ளோ அதிகமான ஒரு டோஸ் வந்து அவங்க வந்து சுவாசிச்சிருத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நிச்சயமாக ஒரு ஆவரேஜ் 190ம் அதே நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல வந்து அதிகமா இருக்கிற அந்த ஒரு 400, 500 ஏக்கரும் நிச்சயமாக ஒன்று இல்ல. அப்ப இந்த இந்த அறிக்கை வந்து இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண தவறி இருக்குது. இப்ப இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, இங்க நமக்கு ஏக்யூஐக்கு ஒரு அப்பர் லிமிட் வந்து செட் பண்றாங்க. 500 ஏக்யூஐ தான் உச்சகட்டம். அதற்கு மேல வந்து எவ்வளவு பதிவானாலும், அது 500 ஏக்யூஐன்னு எழுதுற ஒரு பழக்கம் தான் நம்மகிட்ட இருக்கு. நம்மளுடைய மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணுமா? இல்ல அதிகம் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாலும், இவங்க 500 ஏக்யூஐ தான் அப்பர் லிமிட்டா வச்சிருக்காங்களான்றது தெரியல. ஆனால் 500 ஏக்யூஐக்கு மேல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பதிவு செய்றது இல்ல. அதே மாரி தான் இப்ப கடந்த காலங்கள்ல 2022, 23 தீபாவளி அன்று குடுக்கப்பட்டிருக்க அந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்குறோம். ஸோ அந்த டேட்டாலயும் பார்த்தீங்கன்னா, 500 ஏக்யூஐக்கு மேல அவங்க வந்து அத எங்கேயுமே காட்டல. அப்ப உங்களுக்கு 1000 ஏக்யூஐ, 800 ஏக்யூஐ பதிவானா கூட, அது 500 அப்படின்னு எழுதுற ஒரு பழக்கம் தான் இருக்கு. அப்ப அப்படின்னும்போது உண்மையான பொல்யூஷன் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே அங்க ரெக்கார்ட் ஆன 800, 1000 ஏக்யூஐ அங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆவரேஜே வந்து 500 தாண்டி போயிருக்கும். அப்ப இந்த தரவு அப்படின்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு
ஏர் பொல்யூஷன் வந்து குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியாது. அடுத்த முக்கிய பிரச்சனையா நம்ம பார்க்குறதுன்னா, வேஸ்ட் ஜெனரேட் ஆறது. 2023ல ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட அவங்களோட ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 210 டன்ஸ் வேஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. அது என்ன வேஸ்ட்ன்னு நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பர் இல்ல பிளாஸ்டிக் கிடையாது. அத தாண்டி மெட்டல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கும். ப்ளூ கலர் வரதுக்காக வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் வரதுக்காக ஸ்ட்ரான்சியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி பல கெமிக்கல்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து அதிகமா வேஸ்ட்ல போய் சேருது. அந்த வேஸ்ட் வந்து அதுக்கு தெரியும். நம்மளோட சோஷியல் ஒர்க்கர்ஸ், நம்மளோட சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அத ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட ஹெல்த்தும், அந்த சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் இப்போ ஒரு மழை இருந்துச்சுன்னா, அது ஈஸியா வந்து ட்ரெயின் ஆயி பக்கத்துல இருக்க வாட்டர் பாடிஸும், கிரவுண்ட் வாட்டரும், அங்க இருக்க சாயிலையுமே அது வந்து கண்டாமினேட் பண்ணுது. அடுத்ததா பார்த்தோம்னா, நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ யூசுவலா ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஆப்வியஸா தெரியும். சவுண்ட் பொல்யூஷன் வந்து சிலர மட்டும் பாதிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. ஸோ நாய்ஸ் பார்த்தோம்னா 55 டெசிபல் வரைக்கும் இட்ஸ் ஆல்ரைட். அது வந்து பெர்மிசிபிள் லிமிட் மாதிரி வச்சுக்கலாமே. குறிப்பா ரெசிடென்ஷியல் ஏரியால. கிராக்கர்ஸ் யூஸ் பண்ற டயத்துல பார்த்தோம்னா 85 டெசிபல் வரைக்கும் போகுது. 55, 85 ஒரு 30 தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா விட முடியாது. இது எல்லாமே லாகரிதமிக் ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 30 நம்பர், இந்த 30 கேப் வந்து 100 மடங்கு அதிகமான ஒரு எஃபெக்ட் இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷனுமே வந்து இந்த கிராக்கர்ஸ் யூஸ் பண்ற டயத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்மள தாண்டி ஈவன் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே இதனால பாதிக்கப்படுது. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எப்படி நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இத வந்து டிரான்ஸ்போர்ட் எமிஷன் இல்ல ஒரு பவர் பிளான்ட் எமிஷன்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் earth.orgன்னு சொல்ற ஆர்கனைசேஷன் அவங்களோட ரிப்போர்ட்ல 5 டேஸ் அரவுண்ட் 5 டேஸோட தீபாவளி செலிப்ரேஷன் டயத்துல கிட்டத்தட்ட 50,000 டன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 50,000 டன் அப்படின்னு சொன்னோம்னா 5 கோடி கிலோகிராம் அளவுல நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி பல டாக்ஸிக் கேஸஸ் தாண்டி கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருக்க கேஸஸுமே ரிலீஸ் ஆகும். குறிப்பா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் பார்த்தோம்னா, ஒன்ஸ் அட்மாஸ்பியர்ல வந்துருச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் வந்து வில் ஸ்டே இன் த அட்மாஸ்பியர். ஜஸ்ட் நம்ம ஒரு 2 டேஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. 100 இயர்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்குன்னா, அதோட இம்பாக்ட் இந்த 2 டேஸோட இம்பாக்ட் இன்னும் 100 இயர்ஸ்ல ஸ்டே ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்த்தோம்னா, இன்னும் அதிகமா அக்யூமுலேட் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் பிரச்சனையை செய்யக்கூடிய, சுற்றுச்சூழலை சீர்கெடுக்கக்கூடிய இந்த பட்டாசு கலாச்சாரத்தை ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்னும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறது. இதை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. அப்ப இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அரசாங்கம் பட்டாசுக்கு தடை விதிக்க வேண்டும். அதை உடனடியா இவங்களால பண்ண முடியலனா கூட, படிப்படியாக இந்த பட்டாசை வந்து தடை விதிக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்கு. அப்ப அதற்கு முதல் கட்டமாக இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைம்ல கொண்டு வந்திருக்காங்க. காலையில, இரவு நேரம் 1 மணி நேரம், 1 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதே மாரி இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு இக்காலஜிக்கல் சென்சிட்டிவான ஏரியாஸ்ல பட்டாசை வந்து நாம் முழுமையாக தடை செய்ய வேண்டும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகள், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல அங்க நெறைய சுற்றுலா பயணிகள் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் வெடிக்கிறாங்க. ஆனா அதை விட அதிகமாக வெளியூர்ல இருந்து சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய வாகனத்துல, கார்ல பட்டாசுகளை ஏற்றி வந்து வெடிக்கும் அந்த ஒரு போக்கை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த பகுதிகள்லாம் ஏற்கனவே வந்து சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பட்டாசு வெடிக்கும்போது இப்ப சமீபத்தில கொடைக்கானல்ல சில காணொளிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. பட்டாசு வெடிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள், அங்க இருக்கக்கூடிய இந்தியன் கார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காட்டு மாடுகள்லாம் வந்து பயந்து ஓடுவதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இந்த மாரியான ஒரு ஒரு என்விரான்மென்டல் ஃப்ரெஜைலான ஒரு ஏரியால நம்ம பட்டாச கண்டிப்பா தடை செய்ய வேண்டும். இப்ப எப்படி ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகள்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள நீங்க அங்க எடுத்துட்டு போ முடியாதோ, அதே மாரி பட்டாசையும் வந்து கம்ப்ளீட் பேன் வந்து இந்த பகுதிகள்ல செய்ய வேண்டியது இருக்கு. அரசாங்கம் உடனடியாக அடுத்த வருஷத்துல இருந்து இந்த பகுதிகள்ல வந்து பட்டாசு வெடிக்க தடை அப்படின்றத அறிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும் தான் அந்த பகுதியில இருக்கக்கூடிய உயிர் சூழலையும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை வந்து நம்மளால அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும். அதை வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இந்த பகுதிகள்லாம் ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுனால, அதனுடைய அந்த ஈரப்பதம் அது மேலடுக்கு காற்றுடைய அந்த குளிர்ச்சி அப்படின்றது இருக்கும்போது, இந்த பட்டாசு புகையால வெளிய அ
எஸ்கேப் ஆகி போக முடியாம, அது அங்கேயே ட்ராப் ஆயி நின்றுது. எப்படி ஒரு ஸ்மாக் எப்படி டெல்லியில ஃபார்ம் ஆகுதோ, அதே மாரியான ஸ்மாக் வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல் மலைப்பிரதேசங்கள்ல வந்து இந்த பட்டாசுனால ஏற்படுது. இதனால அங்க உள்ள மக்கள் வந்து 2, 3 நாட்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அங்க உள்ள உயிரினங்கள், விலங்குகள் வந்து கஷ்டப்படுது. அப்ப இந்த ஒரு காரணத்திற்காக இந்த மலைப்பிரதேசங்கள்லயும், இந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வனப்பகுதிகள்லயும் பட்டாசை வந்து முழுமையாக அரசு வந்து தடை செய்ய வேண்டும். இப்ப டெல்லியில பட்டாசுக்கு தடை வச்சிருக்காங்க. ஆனா, என்னதான் தடை விதிச்சாலும் அங்க வந்து மக்கள் பட்டாசு வெடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப அதே மாரி ஒரு தடை கொண்டு வரது மட்டுமே இதுக்கு தீர்வாயிடாது. மக்கள வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். இந்த பட்டாசு எவ்வளோ தூரம் நம்மள பாதிக்குது. சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த என்வைரன்மென்ட் எப்படி பாதிக்குது அப்படின்றதெல்லாம், அவங்களுடைய ஹெல்த் எப்படி பாதிக்குது அப்படின்ற விஷயங்களே மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஸ்னேக் டேப்லெட் அப்படின்னு சொல்ற இந்த பாம்பு மாத்திரை அத பயன்படுத்தும்போது, அதிலிருந்து ஒரு 400 அ சிகரெட் புடித்தால் என்ன ஒரு புகை வருமோ, அந்த அளவுக்கான புகை வந்து அந்த ஒரு பாம்பு மாத்திரையிலிருந்து வருது. அது மாரி ஒரு 1000 வாலா வெடி வெடிக்கும்போது, சரவெடி வெடிக்கும்போது, அதிலிருந்து ஒரு 500, 600 சிகரெட்டுக்கு இணையான புகை வந்து வருது. அப்போ ஒரு 500 சிகரெட் புகைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புகை இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு வந்து உங்க குழந்தைங்கள நீங்க அனுப்புவீங்களா? அப்ப அது மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி வந்து இவ்வளோ பட்டாச வந்து வெடிக்க விட்டு, ஒரு சின்ன குழந்தைங்க அத சுவாசிக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க? அப்படின்ற ஒரு உரையாடலை வந்து நாம தொடங்க வேண்டும். அப்ப இந்த மாரியான விஷயங்களை அரசாங்கம் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். அரசாங்கம் வந்து இந்த பட்டாசுடைய தீமைகளை, இதோடைய பாதிப்புகளை பிரச்சாரம் செய்தால் தான் மக்கள் இத வந்து புரிந்து கொள்வார்கள். அப்ப இந்த பிரச்சாரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தரவுகள்லே நம்ம இவ்வளோ தவறுகள் செய்றோம். இத வந்து நம்ம ரொம்ப கம்மியா காட்டுறோம் அப்படின்னா, மக்களுக்கு அந்த உண்மையான பாதிப்பு வந்து போய் சேராது. அப்ப அந்த அடிப்படையில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பூ உலகின் நண்பர்கள் சார்பாக நாங்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை, இந்த 24 ஹவர்ஸ் ஆவரேஜ் டேட்டா இல்லாமல், ஒவ்வொரு மணி நேரமும் சென்னையில், மத்த நகரங்கள்ல எவ்வளவு பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்ற அந்த தரவுகளை வந்து மக்களுக்கு வந்து வெளியிட வேண்டும். அப்ப இந்த 1 மணி நேர தரவுகளை வெளியிட்டால் தான், எவ்வளோ தூரம் இது பொல்யூஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது மக்களால புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில அ எப்படி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பட்டாசு புகை எவ்வளோ வருது அப்படின்றத ஆய்வு பண்ணி சொல்றாங்களோ, அடுத்த நாள் எவ்வளோ குப்பை சேர்ந்திருக்கு அப்படின்றத எத்தன டன், எத்தன 100 டன் அப்படின்றத சொல்றாங்களோ, அதே மாரி தீபாவளி அன்றும், அதற்கு அடுத்த 2 நாட்களிலும் எத்தனை நோயாளிகள் மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டாங்க. எத்தன சுவாச நோயாளிகள், எத்தன பேர் வந்து அ ல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்னால வந்து அட்மிட் ஆனாங்க. எத்தன குழந்தைகள் என்னென்ன மாரியான வியாதிகள்னால, வயதானவர்கள் என்ன மாரி வந்தாங்க. எத்தனை பேர்கள் உயிரிழந்தார்கள். இதற்கு முன்னாடி சாதாரண நாட்களுக்கும், தீபாவளி நாட்களுக்கும் எவ்வளவு வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்ற டேட்டாவ நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து வெளியிடணும். அப்படி வெளியிட்டால் தான் இதோட சீரியஸ்னஸ், இதோட பிரச்சனை வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறேன்.